மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பாருங்கள். நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்திட்டு வரோம். ஜாயின் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் பேட்ச் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதோட சொல்யூஷனும் பார்த்த உடனே அடிக்கிற அளவுக்கு ப்ராக்டிஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் படிக்கணுன்னா ஸ்டடி மெட்டீரியல் வேணும். ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் எழுதுறது வேஸ்ட்டு. ஸோ ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வேணும் அப்படின்றவங்க 7358591547 என்ற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி பலன் பெறலாம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிடியிலேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த மாடல் ஒன்று எதிர்பார்க்கலாம். The solution of the differential equation x square minus y dx plus y square minus x dy equal to 0, it passes through origin is dash. இப்போ இந்த differential equation சொல்யூஷன் நான் கேட்குறாங்க. if it passes through origin சொல்லிட்டாங்க. அதாவது இது ஆதிப்புள்ளி வழியே செல்கிற differential equation. இது passes through origin அப்படின்னா அந்த differential equationோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது முதல்ல நான் கொடுத்துருக்கிற differential equation எடுத்துக்கிறேன். இட் பாசஸ் த்ரூ ஆரிஜின்றது தான் எனக்கு கூடுதல் தகவல் இல்லையா? அதுதான் மெயினாக நான் பார்க்கணும். இப்போ நான் இந்த எழுதிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இதுமாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா அங்கே எக்ஸாமில் போட்டு பார்த்துட்ருக்கணுமா? இல்லை. எதை போட்டு பார்த்துட்ருக்கணுன்னா ஒரு 90 கொஷின் பார்த்த உடனே அடின்னு அடிச்சிடணும். பார்த்த உடனே அந்தளவுக்கு ப்ராக்டிஸில் போகணும். அதுக்கப்புறம் வர ஒரு 10 கொஷின் 15 கொஷின் 20 கொஷின் தான் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். 1 ஹவரில் நீங்கள் எக்ஸாமை முடிச்சுட்டு மீதி இருக்கிற 2 ஹவர்ஸ்க்கு இந்த மீதி இருக்கிற 20 கொஷினுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். போட்டு பார்த்து டீட்டெயிலாக போட்டு பார்த்து அடிக்கணும். மொத்தம் இருக்கிற 110 கொஷினுக்கும் நான் போட்டு பார்த்து தான் ஆன்சர் பண்ணணுன்னா வாய்ப்பு இல்லை. 90 கொஷின் 100 கொஷினுக்கு 90 கொஷினுக்கு கரெக்டாக பார்த்த உடனே அடிக்கிற அளவுக்கு வெல் ப்ராக்டிஸில் போயிடணும். மீதி இருக்கிற ஒரு 20 கொஷினுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு யோசித்து பார்த்து இந்தமாரி போட்டு பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நிலைமையை வச்சுக்கணும். நீ அந்த 20 கொஷின்ஸ் இருக்கிற 2 ஹவர்ஸ் போடலாமே, இல்லை 1 ஹவராவது அட்லீஸ்ட் வச்சுக்கணும். அதுமாரி பண்ணோம்னா நம்ம 110மே பக்காவாக அடிச்சுட்டு வரலாம் மேஜரில். ஸோ சைக்காலஜி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் எங்களுக்கு கொடுக்குறீங்களா சார்? அதுவும் தரோம். நாங்கள் கொடுக்குற சைக்காலஜி மெட்டீரியல் பார்த்துட்டு போனாலே போதும், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஜிகே பெருசாக நம்பி போகணுன்னு அவசியம் இல்லை. அப்டேட்டாக இப்போதைக்கு என்ன கரண்ட் நியூஸஸ் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த டிஎக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸு மைனஸ் ஒய் டிஎக்ஸு. அடுத்து இந்த டிஒயை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ப்ளஸ் அப்படியே வச்சுக்கிறேன். உள்ள டிஒய் மல்டிப்ளை பண்ணுறேன். ஒய் ஸ்கொயர் டிஒய் மைனஸ் எக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸும் ஒய் ஸ்கொயர் டிஒயும் ஒன்றா எழுதிக்கிறேன். இது ஒரு பேரா. எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு, இது மைனஸில் இருக்கு இல்லையா? இந்த 2 டேர்மும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இது எழுதிக்கிறேன். இது மைனஸ் எக்ஸ் டிஒய்னு ஆகிடும், ப்ளஸ் எக்ஸ் டிஒய் ஆகிடும். இந்த மைனஸ் ஒய் டிஎக்ஸு ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் ஆகிடும். ரைட், இப்படி பிரிச்சிடுறேன். இப்போது எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் டிஎக்ஸ் எக்ஸு டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா டி ஆஃப் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஒர்க்கிங் ரூல் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். டிஎக்ஸ்ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டிஒய் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ். இப்படி இருந்தால் இப்படி எழுதிக்கலாம். ரைட். ஸோ இதை எடுத்துகிட்டு இது போட்டுட்டேன். இப்போ இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட் பண்ண என்னாகும், இன்டகிரேஷன் இப்படி தனித்தனியாக பிரித்து கொடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ என்னாகும், இப்போ தான் சொன்னேன் ஒரு இதுக்கு முன்னாடி ப்ராப்ளமில் இன்டகிரல் எக்ஸ் பவர் n dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 பை n + 1 ப்ளஸ் சி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த ஃபார்முலா வச்சு போட்டிருப்போம். இப்போ அதுபடி இது இருக்கா பாருங்கள். இது வந்து வேரியபிள் இன் ஒய், இது வேரியபிள் இன் எக்ஸு, இது வேரியபிள் இன் ஒய்யாக இருக்குது. அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது தான். இப்போது இங்கே வந்து n வேல்யூ 2, இதுக்கும் சரி அப்படி எழுதலாமா? எக்ஸ் பவர் 2 + 1 பை 2 + 1 டைரெக்டாக அப்படி 3/3 போடலாம்.
நல்ல புரிதலுக்காக நான் இப்படி போட்டுட்ருக்கேன். y பவர் 2 + 1 by 2 + 1 ஈக்குவல் இன்டெக்ரல் d xy வந்து வெறும் xy ஆகிடும் ப்ளஸ் c, ரைட். இந்த இன்டெக்ரலும் டியும் ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸ் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் வேனிஷ் ஆகிடும், வெறும் xy வந்துடும். இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி நம்ம போடணும். இன்டெகிரேட் பண்ணி முடித்த உடனே எப்பவுமே இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் சி போடணும், ரைட். சரி, இப்போ என்ன ஆகும், x பவர் 3/3 ப்ளஸ் y பவர் 3/3 ஈக்குவல் டு xy ப்ளஸ் சி, இதுதான் கிடச்சிருக்கு. இப்போ இட் பாசஸ் த்ரூ ஆரிஜின் இல்லையா, given இதான். since it passes through origin xy 0, அப்போ at 0, 0 xக்கு 0 yக்கு 0 போடுறோம். இதில் இங்கேயும் 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும், இங்கேயும் 0 ஆகிடும். அப்போ therefore c வேல்யூ 0. இதுதான் 1 ஈக்குவேஷன் 1. அப்போது 1 implies c வேல்யூ 0ன்னு போட்டோம்னா நம்ம அதில் x³/3 ப்ளஸ் y³/3 ஈக்குவல் டு xy மட்டும் வரும். ஏன்னா c தான் 0 ஆகிடுச்சு இல்லையா. இப்போது டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிடுறோம். x³ ப்ளஸ் y³/3 இருக்கு இல்லையா, அதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், 3xy, ரைட். இப்போ x³ ப்ளஸ் y³ ஈக்குவல் டு 3xy தான் நமக்கு ஃபைனலாக கிடைக்குது. இட் பாசஸ் த்ரூ ஆரிஜின் கொடுத்தா இப்போ அங்கே 4 ஆப்ஷனில் பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சம் மாற்றியும் கொடுத்துருவாங்க, குழம்பக்கூடாது, கரெக்டாக பார்த்து அடிக்கணும். x³ ப்ளஸ் y³ ஈக்குவல் டு 3xyங்கிறது எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் பி, ரைட். ஈஸியாக இருக்கா? ஒன்றும் இல்லை, நம்ம எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம். ஒன்றும் வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் போடலாம், இல்லை நான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் 2 வடிவம் இருக்குது, அந்த வடிவத்துக்கு எதனா ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டு நான் போடலாம். இல்லைனா ஒர்க்கிங் ரூல் நிறைய ரூல் இருக்குது சார், அதுபடி நான் ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கிட்டு போடுறேன் அப்படின்னும் போடலாம். உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்த உடனே ஆன்சர் தெரியும் சார், இதெல்லாம் போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இந்த மெத்தடில் போடணும் இந்த மெத்தடில் போடணும்லாம் அவசியமே இல்லை. இதுக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இதுதான் சார், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய நேச்சர் எல்லாமே எனக்கு தெரியும் சார், இதோட சொல்யூஷனே எனக்கு தெரியும் சார், அப்படிலாம் இருக்கணும். ஒவ்வொரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் பேசணும் நம்மக்கிட்ட, நான் இந்த மாதிரியான கேரக்டர்னு. ஸோ அந்த அளவுக்கு வெல் ப்ராக்டிஸில் இருக்கணும். இப்போ இன்னொன்று பாருங்கள், சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy/dx ப்ளஸ் 1 - y² / 1 - x² ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு 0. இதோட சொல்யூஷன் வந்து இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமாக நல்ல ப்ராக்டிஸில் இருக்கணும். நிறைய ப்ராப்ளம் போட போட நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிய வரும் இல்லையா. இப்போ நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம படிக்கிறது அப்படியே எக்ஸாமில் வந்துடணும், அந்த மாதிரி தாட்டில் போகிறது தவறு. நம்ம நிறைய படிக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் கேதர் பண்ணணும், அதன் மூலமாக நமக்கு நிறைய திறமை வளரணும். ஒரு சின்ன ப்ராப்ளம் கண்டுக்காமல் விட்டோம்னா கூட அதில் ஒரு மெசேஜ் இருக்கும், அதை உள்வாங்காமல் விட்டுருவோம் நம்ம. அப்போ விட்டோம்னா அந்த கண்டென்ட்டு நமக்கு தெரியாமலே நம்ம எக்ஸாம் போவோம். திடீர்னு அதில் இருக்கிற மெசேஜை வச்சு ஒரு கொஷின் வந்துடும், அதை வச்சு ஃப்ரேம் பண்ணிடுவாங்க கொஷினை. அடடா நம்ம அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு போயிருந்துருக்கணும் அப்படின்ற எண்ணம் அங்கே போய் வரக்கூடாது, சரிங்களா. எல்லாமே படிச்சிடணும். ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம அதில் இருக்கிற அந்த மெசேஜை உள்வாங்கணும். ஸோ நிறைய கண்டென்ட் படிக்க 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 நமக்குள்ளே ஒரு உள்ளார்ந்த திறன் தானாகவே உருவாகும். அதை நம்ம நிச்சயமாக பெட்டராக ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் படித்து பாருங்கள், படிக்க 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 தேர்வுக்கு போகிற அந்த முந்தைய நாள் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். இல்லை படிக்க படிக்க உண்மையிலுமே கல்வி நமக்குள்ளே வந்து ஒரு விதமான திறமையை கொடுக்குது அப்படின்ற அந்த உணர்வு நிச்சயம் உருவாகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் படிக்கலன்னு அர்த்தம், இதுதான் உண்மை, சரிங்களா. நல்லா எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர், இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது. போட 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 எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கும் சொல்யூஷன் தெரிய 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 உங்களுக்கு உள்ள ஒரு பயங்கரமான திறமை இருக்கிறத நீங்கள் உணரலாம். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், dy/dx ப்ளஸ் 1 - y² by 1 - x². இங்கே பவர் 1/2 இல்லையா, அதை நான் பிரித்து கொடுத்துக்கிறேன் தனித்தனியாக, நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக, இல்லை ரூட்டாகவும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது தான். இப்போ இந்த dy/dx மட்டும் இங்கேயே வச்சுக்கிறேன். இந்த டேர்ம் மொத்தத்தையும் ரைட் சைட் கொண்டு போகிறேன், மைனஸ்
இந்த 1/2 இருக்கு இல்லையா, அதை நான் ரூட்டாக போட்டு √1 - y² பை √1 - x². ரூட்டாக போட்டுக்கலாம் இல்லையா, 1/2 ரூட் தானே. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த டேர்ம் அப்படியே. ரைட். இப்போது இந்த dy இங்கேயே இருக்கட்டும். இந்த √1 - y² இங்கே டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். இங்கே நியூமரேட்டரில் இருக்குது, இங்கே ஏன்னா இங்கே இன்ட்டு தானே இருக்குது. 1/√1 - x² இன்ட்டு இருக்குது. அப்படியே டிவைடுக்கு கொண்டு வந்துடுறேன். இங்கே வந்து மைனஸ் இந்த dx எடுத்து இங்கே பெருக்கிடுறேன். அப்போ dx பை √1 - x². அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு டேர்ம்ஸ் எப்படி எடுத்து இந்த dy/dxை முதல்ல உடைக்கலாமா சார்? உடைக்கிறதுக்கு ரூல் இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் சார், உடைக்கிறது ரூல் இருக்குது. இதுபடி இந்த காரணங்களால் இதை நம்ம உடச்சி பிரிக்கலாம். அதை அப்படின்னா என்ன ரூல் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இப்போது நான் என்ன செய்கிறேன், இன்டகிரேட் பண்ணிடுறேன். வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டேன், இன்டகிரேட் பண்ணிடலாமா? அப்போ இன்டகிரல் dy பை √1 - y² ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் dx பை √1 - x². ஓகே, சரி. இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம். நமக்கு ஒரு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டகிரல் dx பை √1 - x². இந்த வடிவில் இருந்தால் இன்டகிரேட் பண்ண ஆன்சர் அதுக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ரைட். அதே போல் தான் இப்போ வேரியபிள் இன் எக்ஸ் இருக்குது, இது ஒய்யில் இருந்தால் சைன் இன்வர்ஸ் ஒய். அப்போ இங்கே வந்து சொல்லுங்கள், இதுக்கு என்ன ஆன்சரு? சைன் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சி, இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ இந்த மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, ப்ளஸ் ஆகிடும். அப்போது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு சி. இப்படி வந்து நிற்குது இல்லையா? இப்போ இதுக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு √1 - y² ப்ளஸ் ஒய் இன்ட்டு √1 - x². இதோட ஃபார்முலா தான் இது. இதுக்கு ப்ரூஃப் இருக்குது நம்மக்கிட்ட. ஈக்குவல் டு சி. இப்போது ரெண்டு பக்கமும் சைன் ஃபங்க்ஷனால் கம்போசிட் பண்ணும்போது சைனும் சைன் இன்வர்ஸும் வேனிஷ் ஆகிடும் இல்லையா? அப்போ இது கட் ஆகிடும். அப்போ x √1 - y² ப்ளஸ் y √1 - x² ஈக்குவல் டு சைன், இங்கே கொடுத்த மாதிரி இங்கேயும் சைன் சி வந்துடும். ஸோ சைன் ஃபங்க்ஷனால் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இது. சைன் ஃபங்க்ஷனில் கம்போசிட் பண்ணும்போது சைன் சி ஆகிடும். சைன் சி ஈக்குவல் டு சி இல்லையா? அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? x இன்ட்டு √1 - y² ப்ளஸ் y இன்ட்டு √1 - x² ஈக்குவல் டு சி. ரைட். ஏதாவது இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணி சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சில நேரம் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே வந்து இந்த 4ல் எங்கே இருக்குது பாருங்கள். x இன்ட்டு √1 - y² ப்ளஸ் y இன்ட்டு √1 - x². ஆப்ஷன் சி எங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டாக ஷூட் ஆகுது இல்லையா? x இன்ட்டு √1 - y² ப்ளஸ் y இன்ட்டு √1 - x² ஈக்குவல் டு சி. ரைட். ரொம்ப முக்கியமாக இந்த ஃபார்முலா நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் இந்த ஃபார்முலா இங்கே சொன்ன பாருங்கள், இது ஈக்குவல் டு இது இல்லையா? ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கணும். இங்கே சைன் இன்வெர்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காக சைன் ஃபங்க்ஷனாக கம்போசிட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்போ இங்கேயும் வந்து சைன் வரும். அப்போ சைன் சி ஆகிடும். சைன் சியும் ஒரு கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? அப்போ வெறும் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இது ஸ்மால் சி, இது கேபிட்டல் சி அப்படி போட்டுக்கலாம். ரைட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஒரு 2 டெஸ்ட் பேட்ச் அதை அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.